ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Marwa's ரெசிபீஸ். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது டேஸ்டியான சிக்கன் ஷவர்மா. இது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல 8 ஏலக்காய், அப்புறமா கிராம்பு ஒரு 8 எண்ணம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறமா ஜாதிக்காய் ஒரு சின்ன பீஸ், அப்புறமா ஸ்டார் அனீஸ் இவ்வளோ சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஒரு பவுலில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இதுக்கு கூட மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், நல்ல மிளகு பொடி அரை டீஸ்பூன், அப்புறமா முதல்ல பொடிச்சு வச்சுருந்தால கரம் மசாலா அதில் அரை டீஸ்பூன், அப்புறமா தேவைக்கு சால்ட்டு சேர்த்துக்கணும். அப்புறமா கட்டி தயிரில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். கூட லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்காக 1/4 கிலோ சிக்கன் போன் இல்லாத பீசஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது மசாலா நல்லா பிடிச்சு நல்லா ஜூஸியாக அதோட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இனி கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் குக் ஆன உடனே திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீ ஷவர்மா ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரை கப்பு வெதுவெதுப்பான பாலில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறமா 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்குது. இப்போ இதில் 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, தயிர் சேர்த்து மாவு விரைவிக்கலாம். இனி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இனி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மாவு நல்லா விரைவிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இனி கிச்சன் டாப்பில் கொஞ்சம் மாவு போட்டுட்டு மாவு நல்லா சாஃப்ட் ஆகிறது வரை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சிக்கணும். மைதா மாவில் இதை மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பிசையும் போது குபூஸ் நல்லா சாஃப்டாக வரும். 10 நிமிஷம் பிசைஞ்சாலே போதும், மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இனி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு அப்படியே ஊற வச்சிடலாம். இனி மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கணும். இனி மூடிட்டு அப்படியே 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி டபுள் சைஸ் ஆகியிருக்குது. முதல்ல நல்லா பிசைஞ்சிட்டோம். அதனால் இப்போ லைட்டாக பிசைஞ்சிட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி கட் பண்ண பீசஸ் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஆக்கிக்கணும். அப்போ தான் சைட்ஸ் கட் ஆகாமல் வரும். இதே மாதிரி எல்லா பீசஸும் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப் ஆக்கி எடுத்துக்கணும். இனி கிச்சன் டாப்பில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு சப்பாத்திக்கு நிறுத்துவோம்ல அது மாதிரி நிறுத்தி எடுத்துக்கலாம். மாவு நிறுத்தும் போது சப்பாத்திக்கு ரொம்ப நைஸாக நிறுத்துவோம்ல, அப்படி இல்லாமல் கொஞ்சம் திக்காத மாதிரி நிறுத்திக்கணும். இப்போ எல்லாமே நிறுத்தியாச்சு. இனி ஒரு தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ தவாவில் ஆயில் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். பொதுவாக ஷவர்மா ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சின்னதாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்குது. இந்த டைமில் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக பூரி மாதிரி உப்ப ஆரம்பிக்கும். இந்த டைமில் திருப்பி ஒருக்க மறைச்சி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக பூரி மாதிரி வந்திருக்குது பாருங்கள். இது மாதிரி எல்லா ஷவர்மா ப்ரெட்டும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கடையில் வாங்குற மாதிரியே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ ஒன்று கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், பேக்கெட் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கு பாருங்கள். வெளியில் வச்சா சூடாரும் போது அந்த சாஃப்ட்னஸ் போயிடும். அதனால் ஒரு டவல் வச்சு கவர் பண்ணி வச்சுக்கலாம். இனி மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல 3 ரெட் சில்லி, அப்புறமா 3 பல் பூண்டு
ரெண்டும் சேர்த்து லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இனி ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். எக்கில் எல்லோ கலர் ஆட் பண்ணும்போது ஸ்மெல் வரும்னு பார்க்கவே வேண்டாம். கொஞ்சம் கூட எக்கோட ஸ்மெல் வரவே செய்யாது. இனி பாதி லெமனில் உள்ள ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இனி 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு தடவை நல்லா அடித்து எடுத்துக்கணும். இனி 1/2 கப் வெஜிடபிள் ஆயில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல கெட்டியான மைனஸ் ரெடி. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ சாலட்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனியன், கேபேஜ், கேரட், அப்புறமா வெள்ளரிக்காய். இப்போ லெட்டூஸ் எல்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது. ஸோ நான் கேபேஜ் எடுத்துருக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணும்னு இல்லை, வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்குதோ அந்த வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட், அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை, அதோடு முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் பீசஸை இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சாலட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் அசம்பிள் பண்ணிடலாம். முதல்ல ஷவர்மா ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் எல்லா இடம் படுற மாதிரி மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடமும் அப்ளை பண்ணியாச்சு. இனி முதல்ல சாலட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை அதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஃபுல்லும் வச்ச பிறகு நீ நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ரோல் பண்ணும்போது நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். டைட்டாக ரோல் பண்ண பிறகு வெளியே பட்டர் பேப்பர் அல்லது ஃபாயில் பேப்பர் வச்சு டைட்டாக இது மாதிரி ரேப் பண்ணிக்கணும். இப்போ சுவையான சிக்கன் ஷவர்மா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு டேஸ்டியான சிக்கன் ஷவர்மா வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.